வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி 5 நிமிஷத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொரி உருண்டை செய்ய ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரிட்டு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெல்லத்தை வானலில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் சுக்குத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை பாகு செய்யும்போது ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். பாகு லேசாக தண்ணியில் போட்டு பார்க்கும்போது இந்த அளவு உருண்டை பதம் வரும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம பொரியை ஆட் பண்ணிக்கலாம். பாகு பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 கப் பொரி ஆட் பண்ணிக்கிறேன். பொரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கையில் லேசாக அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசான சூட்லேயே உருண்டை பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த உருண்டை பிடிச்சா தான் நல்லா உருண்டை பிடிக்க வரும். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான பொரி உருண்டை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.